உத்தரப்பிரதேசத்தில் 10,000 ரூபாய் பந்தயம் கட்டி பாம்பை கடிக்க வைத்துக்கொண்டு மூலிகை வியாபாரி விஷம் தலைக்கேறி உயிரிழந்த நிலையில் யூடியூபர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். ரமேஷ், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஹரன்பூரை சேர்ந்தவர் சிக்கந்தர் நாத் என்ற 34 வயது நபர். இவர் சாலையோரம் லேகியம், மூலிகை ஆகியவற்றை விற்பனை செய்யும் வியாபாரத்தை செய்து வருகிறார். இவர் சாலையோரத்தில் சில மூலிகைகளை காட்டி இந்த மூலிகைகளை சாப்பிட்டால் பாம்பு கடித்தால் கூட விஷம் ஏறாது என்று கூறி விற்பனை செய்ய முயன்றுள்ளார். அப்போது அங்கு வந்த 4-5 இளைஞர்கள், நீங்கள் கூறுவது போய், அப்படியெல்லாம் எதுவும் அல்ல, நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் பாம்பு கடித்து உங்களுக்கு எதுவும் ஆகவில்லை என்றால் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்ட அந்த சிக்கந்தர் நாத் என்ற அந்த மூலிகை வியாபாரி அவர் கொண்டு வந்த அந்த பாம்பை தன்னுடைய விரலில் கடிக்க வைத்துள்ளார். அருகில் இருந்த மக்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று எத்தனையோ எடுத்துரைத்தும் அதனை கேட்காத சிக்கந்தர் நாத் தொடர்ந்து அவருடைய கையில் பாம்பை கடிக்க வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விஷம் ஏறிய அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தற்போதுதான் காவல் நிலையத்தை அணுகி புகார் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தன்னுடைய கணவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடலும் தான் அந்த நபர்கள் வேண்டுமென்றே அங்கு வந்து தகராறு செய்து பாம்பை கொண்டு வந்து பந்தயம் கட்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இவரிடம் பிரச்சனை செய்த நபர்கள் மோஹித் என்ற யூடியூபர், உள்ளூர் யூடியூபர் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மோஹித் என்ற யூடியூபர் உள்ளிட்ட 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.